ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ஓகே? ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் மேடம். நான் சொன்ன மாதிரி இல்ல, அதை விட சிறப்பாவே பண்ணணும். சரிங்க மேடம். அப்புறம் நீ என்ன பண்ணணும், உன் புருஷன் என்ன பண்ணணும், உன் மாமா என்ன பண்ணணும், உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன நடக்கணும், அதையெல்லாம் இனிமே நீங்க முடிவு பண்ணக்கூடாது. நான் தான் முடிவு பண்ணுவேன். சொல்லு புளிமூட்டை. சின்னதா, எங்க இருக்கீங்க? ஆபீஸ்லயா? ஆமா, ஆபீஸ்ல தான் இருக்கேன். என்ன சொல்லு? முக்கியமான ஏதாவது வேலையில இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன விஷயம் சொல்லு. கொஞ்சம் தனியா வரீங்களா? சரி, அப்படியே லைன்ல இரு. போன் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே சார். சொல்லு புளிமூட்டை. சின்னதா, நான் சொல்றத கேட்டுட்டு நீங்க கோவப்படக்கூடாது. நான் எதுக்கு உன் மேல கோவப்பட போறேன்? என்கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டயுமே கோவப்படக்கூடாது. என்ன விஷயம் புளிமூட்டை? ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, நான் உங்ககிட்ட லஞ்ச் பேக் கொடுத்துட்டு வெளியே வந்தப்போ கமிஷனர் ஜீப்ல வந்து இறங்குனாங்க. அவங்க உன்னை பார்த்தாங்களா? பார்த்தாங்க, பேசினாங்க. சின்னதா, என்ன பேசினாங்க சொல்லு. இப்பதான் நீங்க யார்கிட்டயுமே கோவப்படக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்குள்ள இப்படி கோவப்பட்ட என்ன அர்த்தம்? சரி, கோவப்படல. கமிஷனர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. கார்த்தி யார்கிட்ட பேசிட்டு இருக்காப்லன்னு தெரியலையே. ரொம்ப நேரமா பிஸியாவே இருக்கு. ரம்யா பக்காவா பிளான் போட்டு ஒவ்வொன்னத்தையும் ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நானும் நீங்களும் மாமாவும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத அவ தான் முடிவு பண்ணுவாளாம். நாம முடிவு பண்ண முடியாதா? அவ சொல்லிட்டா எல்லாத்தையும் அவளே முடிவு பண்ணுவாளா? அவ என்ன பெரிய கடவுளா? அவ கடவுள் இல்ல சின்னதா, ஆனா பக்கா கிரிமினல். அவ சொல்றத வச்சு பாக்குறப்போ ஏதோ பெருசா பிளான் பண்ற மாதிரி தோணுது. எதுக்கும் நாம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏய், நீ எதுக்கு தேவையில்லாம பயந்துட்டு இருக்க? அவளால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ எதை பத்தியும் கவலைப்படாம இரு. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் சின்னதா? அவ அப்படி சொன்னதுல இருந்து என் மனசே சரியில்லை. ஏய், என்ன புளிமூட்டை, நீ எப்படி பேசலாமா? அவளால நம்மள என்ன பண்ண முடியும்? அவளால இப்படி வீராப்பதான் பேசிட்டு இருக்க முடியும். அவ இப்படியே பேசிட்டு இருக்கட்டும். நாம இந்த கல்யாணம் நடக்காம நிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரியா? சரிங்க சின்னதா. நீ மனசு போட்டு குழப்பிக்காம வேலையை பாரு. சரியா? நான் பாத்துக்கிறேன். பாய். பாய். என்ன சார், போன்ல வைஃபா? ஆமா சார், வைஃப் தான். வைஃப்னாலே பிரச்சனை தான் சார். என்ன பண்றது, எல்லாம் நம்ம. நான் உங்களை கேட்டேனா சார்? என்ன மிஸ்டர் கார்த்திக், உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரமா உங்க நம்பருக்கு கால் பண்றது? என்னது, கால் பண்ணீங்களா? எப்போ? எனக்கு ரிங்கே வரலையே சார். கார்த்திக், செகண்ட் லைன்ல கால் போனா எப்படி சார் ரிங் ஆகும்? கால் வந்து அட்டெண்ட் பண்ண மாட்டீங்களா? சாரி சார், ஒரு முக்கியமான கால் பேசிட்டு இருந்தேன். சும்மா என்கிட்ட ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க சார். நீங்களா ஆபீஸ்க்கு வேலை பார்க்க வரீங்களா இல்ல கண்டவளுக்கு போன் போட்டு கடலை போட வரீங்களா? யோ, மரியாதையா பேசு. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் கார்த்திக். என்ன என்ன மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்?
அத நான் சொல்லணும். நான் என் ஒய்ஃபோட பேசிட்டு இருந்தா நீங்க கண்டவா அது இதுன்னு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. கார்த்திக் சார் விடுங்க சார், ப்ளீஸ் சார். கார்த்திக் சார், பிரச்சனை வேண்டாம் சார், விடுங்க சார். சார் நான் என்ன சார் பிரச்சனை பண்ண? சார் ஒரே ஆபீஸ்க்குள்ள இருந்துகிட்டு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்க வேணாம் சார். இல்ல புரியல. நான் எதுவுமே பிரச்சனை பண்ணலையே. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். தேவையில்லாத விஷயத்தை இவர் தான் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் நான் என்ன பண்றது? நான் ஒன்னும் தேவையில்லாம பேசல. நான் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கா கால் பண்றப்போ செகண்ட் லைன் போச்சு. அதுக்கப்புறம் நீங்க கால் பேக் பண்ணல. உங்ககிட்ட கோவப்படாம கொஞ்சுவாங்களோ? நிப்பாட்டுங்க சார். ஹையர் அபிஷியல்லாம் என்ன வேணா பேசுவீங்களா? நான் என்ன கேட்டுட்டு இருப்பேன் நினைச்சீங்களா? இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்ல வாயை உடைச்சிருவேன். யார்கிட்ட காட்டுறீங்க உங்க அதிகாரத்தை? என்ன சார் வாய்ஸ் ரைஸ் ஆகுது? நீங்க இன்ன தைரியத்துல இவ்வளவு திமிரா பேசுறீங்கன்னு தெரியுது. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? கமிஷனர் மேடம் உங்களுக்கு அண்ணியா வரப்போறாங்கல்ல, அதான் அந்த அதிகாரத்தை என்கிட்ட காட்டுறீங்க. இனிமே உங்ககிட்ட வேலை சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? கெஞ்சி கொஞ்சி கண்ணே மணியே மடியில போட்டு தாளாட்டணுமோ? பரவாயில்லையே, நம்ம பிஏ பின்றாரே. சார் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. வார்த்தையை அளந்து பேசுங்க. நான் உங்களை ஏதாவது சொன்னனா? கமிஷனர் என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, எல்லாரும் வந்துருங்க, நான் என்ன கூப்பிட்டேனா? எதுக்கு எதை முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா பேசுங்க, இல்ல மரியாதை கெட்டு போயிடும். என்னங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? கமிஷனர் உங்களுக்கு அண்ணியா வரப்போறாங்கன்னா அதை உங்க வீட்டோட வச்சுக்கோங்க, இங்க ஆபீஸ்ல காட்டாதீங்க. என்னைய பேசிட்டு இருக்க? சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்க. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? மண்டையில ஏறாதா? இதுக்கப்புறம் எனக்கு கமிஷனர் அண்ணியா வரப்போறாங்கன்னு சொன்ன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உண்மையை சொன்னா உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? எதியா உண்மை? எது உண்மை? ஸ்டாப் இட். என்ன இங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இது என்ன முனிசிபாலிட்டி ஆபீஸா இல்ல ஃபிஷ் மார்க்கெட்டா? இல்ல மேடம், கார்த்திக் சாரோட பிஹேவியர் கொஞ்சம் கூட சரியில்லை மேடம். என்ன என்ன சரியில்லை? என்ன சரியில்லை? மிஸ்டர் கார்த்திக், ப்ளீஸ் பி சைலண்ட். நீங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனை? மேடம், நீங்க கார்த்திக் சார் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறதுனால நீங்க இவருக்கு அண்ணியாக போறீங்கன்னு இவர் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாரு மேடம். போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாரு மேடம். கால் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு வேலை சொன்னா கூட ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு மேடம். யோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருந்தா அடிதான் வாங்குவேன். மிஸ்டர் கார்த்திக், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் முன்னாடியே என் பிஏவை அடிக்க போறீங்களா? இல்ல மேடம், அவர்தான் என்ன அவர்தான்? அவர் என்ன உங்கள மாதிரி தான் பிஹேவ் பண்றாரா? ரவுடி மாதிரி நடந்துக்கிறாரா? நான் இருக்கிறப்பவே சண்டைக்கு போறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு அண்ணியா வரப்போற தைரியத்துல தான் நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்களா? அப்படி ஒரு நினைப்பு உங்க மனசுல இருந்துச்சுன்னா இப்பவே அதை இரேஸ் பண்ணிருங்க. ஹலோ மேடம், இப்ப எதுக்கு நீங்க? ஷோ, எனக்கு எப்பவுமே வீடு வேற, ஆபீஸ் வேற.